ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. ஹாய் டியூட்ஸ், டிராகன் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பெரிய கான்ட்ரோவர்சி ட்ரைலர் டான் மூவி மாதிரி இருக்குன்னு. உண்மையா இந்த படம் அப்படிதான் இருக்கான்னு கேட்டா அதான் இல்ல. எங்க இது வேறங்க, இது வேற. இதுக்கும் டானுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி ரைட், இந்த வீடியோல டிராகன் பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு ஷேர் பண்றேன். ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. பிரதீப் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. முக்கியமா மிஸ்கின் செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மனுஷன் ஸ்டேஜ்ல என்ன பேசினாலும் இஸ் குட் ஆர்டிஸ்ட்ங்க. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. விஜய் சித்து அர்ஷத் கானும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா விஜய் சித்துவோட கேரக்டரோட அர்ஷத் கானோட குட்டி டிராகன் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சி. காலேஜில் அரியர் வச்சாதான் மாசு அப்படின்னு தான் நிறைய படத்துல காமிச்சிருப்பாங்க. சில்லுன்னு ஒரு காதல் பார்க்கும்போது எனக்கு தோணும், எப்படா சூர்யா வேலைக்கு போனாரு அப்படின்னு. காலேஜில் டானா சுத்திட்டு இருந்தவரு எப்படி வேலைக்கு போனாரு? அதுவும் நியூயார்க்கெல்லாம் போவாரு. ஈவன் அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இல்ல, சித்தப்பா டொனேஷன் கட்டி தான் காலேஜே சேர்த்து விட்டாரு அப்படின்னு அவரே சொல்லுவாரு. எப்படா அப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? நீயே தாண்டா, உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. அதே மாதிரி அந்த இந்த படம் அதாங்க அந்த இது வாரணமாயிரம்லயும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இந்த ஆளு செகண்ட் இயர்லயே லாஸ்ட் பெஞ்சை தேடி பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அரியர் வச்சிருப்பாரு. நான் ட்ரெயின் சீன்ல கூட இப்பதான் லாஸ்ட் செமஸ்டர் எழுதிட்டு மறுபடியும் கண்டிப்பா வரணும், பாஸ் ஆக மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்துட்டு எப்படி இவர் சக்சஸ்ஃபுல் ஆனாரு? என்ன ப்ரோ அவர் ஆர்மிக்கு தானே போனாரு அப்படின்னு கேட்டா இல்ல, நடுவுல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி வீடெல்லாம் கட்டுவாரு. அதை சொல்றேன். இது மாதிரி அரியர் வச்சாலும் சக்சஸ் ஆயிடலாம். எப்படிரா? எனக்கு தெரிஞ்சு காலேஜோட ரியாலிட்டியை ஸ்ட்ரைட்டா மியூசியம் முறுக்குல தான் காமிச்சிருப்பாங்க. ஆதினாவை சொல்லல, இன்னொருத்தர் இருப்பான் சீனியர்ன்ட்டு. அவன் காலேஜ்ல கெத்தான சீனியரா இருந்தாலும் காலேஜ் முடிஞ்சது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா அப்பியர் ஆகியிருப்பான். அங்கதான் ஒரு ரியாலிட்டியை பார்த்து ஃபீல் கிடைச்சு. திடீர்னு டான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ஃபுல்லா ஜாலியா இருப்பாரா, அரியர்ஸ் இருப்பாரா, காலேஜ் கட் அடிப்பாரா, ஆனா கடைசியில பெரிய டைரக்டர் ஆகி சீஃப் கெஸ்டா காலேஜுக்கு வருவார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டிராகன் ஒரு ட்ரைலர் வந்து அதுலயும் 48 அரியர் வச்சாதான் கெத்துன்னு ட்ரைலர் சொல்லும் போது எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. அஸ்வத் மாரிமுத்து சொன்ன மாதிரி பூசணிக்காவை நல்லா தான் மறைச்சு வச்சிருக்காரு. படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல எனக்குமே கொஞ்சம் டான் வாடை அடிக்குதே அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த பிரேக்கப் சீனுக்கு அப்புறம் ஆக்சுவல் ஸ்டோரி ஆரம்பிக்குது. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்னு காட்டினது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டிராகன் செஞ்ச தப்பெல்லாம் குட்டி டிராகன் செய்யறத பார்த்து அவரே எவ்வளவு கேவலமா நான் இருந்தேன்னு சொல்றது நல்லா இருந்துச்சு. படத்தில் 4 பேர் கேமியோ கொடுத்திருப்பாங்க. இவானா, அஸ்வத் மாரிமுத்து, ஸ்னேகா, அப்புறம் சாண்டி மாஸ்டர் ஒரு பாட்டுக்கு வந்திருப்பாரு. அப்புறம் அனுபமா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான், ரைட்டு, பிரேக்கப் பண்ணிட்டு போயாச்சு, இனிமே வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, படம் ஃபுல்லா வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, பிரேக்கப் பண்ண கெட்ல ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. ஐயா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் கேரக்டரும் டான்ல எஸ் சூர்யா கேரக்டரும் ஒண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, இவர் மன்னிச்சாலும் உடல ஒழுங்கா வந்து அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு டிகிரி வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. அப்புறம் கையடு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சும்மா செகண்ட் ஹீரோயின் வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்லாம அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்ததை பத்தியும் டீஸ் பண்ணிருப்பாங்க. நான் கூட அவ்வளவுதான், அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணி ஹாப்பியா முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சது தான் நல்லா இருந்துச்சு. ஜார்ஜ் மரியான் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. மனுஷேப்பியெல்லாம் நல்ல நல்ல கேரக்டர் தேடி தேடி நடிக்கிறாரு. டிராகன் அப்பா பேசும்போதெல்லாம் நமக்கு ஹீரோ மேல கோவம் வரும், ஏண்டாடியா இப்படி அவரை ஏமாத்துறேன்னு. அது மாதிரி அவங்க அப்பா வர சீன் எல்லாமே அழகா செட் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் லாஸ்ட்ல எமோஷனல் சீனுமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம கரெக்டி கொடுக்கணும். லவ் டுடேல அம்மா கிட்ட அழுவாரு, இதுல அப்பா கிட்ட அழுவாரு. அப்புறம் அந்த சேலரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தே வாங்கி அதை அப்பா கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாரு பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வரும். ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. அதே மாதிரி ரூம்ல போயிட்டு பிக் பாஸ் பாக்குறது, எஸ்கே டு பிரதீப், கிரிஞ்ச புடிங்க பிரதீப். உன் தலைவன் எஸ்டிஆர் பாட ஆரம்பிச்ச உடனே போதும், எஸ்கே டு பிரதீப், கிரிஞ்ச நானே வச்சுக்கிறேன் பிரதீப், நீங்க பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. மீன்வைல் கிரிஞ்ச புடிங்க ரவி, எவ்வளவு பெரிய படம் பண்ணிருக்கீங்க. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ஃபாஸ்டா போச்சு. திரும்ப காலேஜ் போயிட்டு அப்புறம் வர சீன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல ஐடி கார்டை கழட்டி போட்டு போனா அதே இடத்துக்கு வந்து நிக்க வச்சிருப்பாரு மிஸ். ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. வீணா போன டிகிரி எனக்கு தேவையில்லைன்னு போனவன் அந்த டிகிரி எவ்வளவு முக்கியம்னு செகண்ட் ஹாஃப்ல ரியலைஸ் பண்ணிருப்பாரு. 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லல்ல. சரி, யூனிவர்சிட்டியில் நடக்க ரீவாலுவேஷன் ப்ராப்ளம் பத்தி எல்லாம் சொல்லாம சொல்லியிருப்பாங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஃபுல் பேக்கேஜா இருக்கும். எமோஷன், லவ், மெசேஜ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப்னு டெக்னிக்கல் டீம் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்குமே டீசெண்டா படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தார் லியோன் ஜேம்ஸ். லவ் டுடே லேட் பிக்கப் மூவியா இருந்தாலும் இது அப்படி இல்ல. பிகாஸ் படத்துல எல்லாருமே நோன் பீப்பிள்ஸ். லவ் டுடே ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன வரப்போகுது பிரதீப் கிட்ட இருந்தேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் டேரக்டர் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் படம் இல்ல, ஓமை கடவுளுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருன்னு இருந்துச்சு. இப்ப டிராகன் அடுத்து எஸ்டிஆர் கூட சேர்ந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஓவர் ஐப்பா தான் இருக்கு. பட் ஐ திங்க் இப்ப தலை ஃபேன்ஸ் மங்காத்த அளவுக்கு இல்லடான்னு சொல்ற மாதிரி லவ் டுடே அளவுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரூஸ் லீ ஆக்சுவலா. ரைட், படம் பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை ஆன்ல போடுங்க. ஆரம்பிச்சுட்டாரோடா, இனிமே எல்லாமே சாமி வந்துருமே. கடவுளே போறாங்க. ஐயா, ஐயா, அப்புறம் என்ன போடு, டான்ஸ் போடு.